வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் திரைப்படமாக ரிலீஸ் ஆயிருக்க தண்டர் போல்ட்ஸ் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து நான் ஐமேக்ஸில் பார்த்தேன். அண்ட் இந்த படம் வந்து தமிழ்லையும் டப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ நான் பார்த்த வருஷன் பார்த்திங்கன்னா ஐமேக்ஸில் சப்டைட்டிலோடு இருந்தது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா MCUக்கு வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாபக்கேடு வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது தொடர்ந்து ஆஃப்டர் வந்து நீங்கள் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறம் பெருசாக எந்த ஒரு படமும் பெருசாக போகலை. அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் வந்து என்னதான் டெட்பூல் படம் ஹிட் ஆனாலும் மாதிரி கூட ஸ்டோரியாக பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இந்த படம் எந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுத்துருக்கு, இந்த படம் வந்து மார்வல்ஸ்க்கு ஒரு கம்பேக்கா இல்லை கோ பேக்காக அமைஞ்சிருக்கா அப்படின்றத டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ தண்டர் போல்ட்ஸ் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய லேயர்ஸ் ஆஃப் கதை வருது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களாம் வந்து ஒரு ஆன்டி வில்லன்ஸ், ஆக்சுவலி ஒரு ஆன்டி வில்லன்ஸ் மாதிரி தான் இவங்கலாம். ஸோ இந்த கும்பல் வந்து பார்த்திங்கன்னா மென்டலி சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்க. லைக் நீங்கள் வெப் சீரிஸ் பார்த்துருந்தாலும் சரி, அப்புறம் வந்து லைக் வந்து பிளாக் வீடோ படம் பார்த்துருந்தாலும் சரி, அதுலேருந்து இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த கேரக்டர்ஸ்லாம் வளம் வந்திருக்கும். ஸோ அதில் இருக்கிற அந்த ஆன்டி வில்லன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் அப் பண்ணுறாங்க. அந்த டீம் அப் பண்ணக்கப்புறம் என்ன ஆனிச்சு அப்படின்றது தான் படத்தினுடைய கதையாக அமையுது. இது வந்து நான் வெறும் சிம்பிளாக லேஅவுட் தான் சொல்கிறேன். ஏன்னா படத்தில் நிறைய கிளை கதைகளும் நிறைய லேயர்ஸும் வருது. இதில் பக்கி ஏன் உள்ளே வராரு, பக்கி உள்ள வந்து பண்ணுற பிரச்சனைகள் என்ன, அப்புறம் பாப் கேரக்டர் எப்படி வெளியே வராரு, பாப் எப்படி ரெண்டு விதமான அன்னியன் மாதிரி சில விஷயங்களை காட்டுறாரு இல்லையா, அதை பற்றி பேசுகிறது தான் இந்த படமாக அமையுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்மூத்தாக, முக்கியமாக என்கேஜாகவும் இருந்தது. அண்ட் 2 hours டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான படமாக வந்து அட் சேம் டைம் அதுவே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அது ஏன்னு நான் வந்து ஃபால்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கேரக்டர் செலெக்ஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரன்ஸ் அப்புறம் டேவிட், எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரன்ஸ் அண்ட் டேவிட் அவங்களுடைய அப்பா மகள் அந்த பாசப்பிணைப்பு வந்து படம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்து. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் காமெடி பண்ணியிருந்தாலும் இந்த எண்ணெயில் வந்து நம்மளை கண் கலங்கிற வைக்கிற மாதிரியான சில சீக்வன்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அந்த எமோஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு மட்டும் எமோஷன்ஸ்லாம் மற்ற எல்லா கேரக்டர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் கட் மாதிரி ஒயிட் ரசலாக இருக்கட்டும், அப்புறம் ஒல்கா அவங்க கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதேமாதிரி பாபுக்கும் சரி, இந்த எல்லா கேரக்டருமே ஒரு மாதிரி ஃப்ளாஷ் கட் மாதிரி சில எமோஷன் சீக்வன்ஸ்லாம் கண்டிப்பாங்க. அது எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது அப்படி தான் சொல்லி ஆகணும். அதேமாதிரி இந்த படத்தில் CG ஒர்க் கொஞ்சம் அந்தளவுக்கு பெருசாக இல்லையோ அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குது. ஒரு இன்டர்வல் பிளாக்கில் வர அந்த சேசிங் சீன் நல்லா இருந்தது. அண்ட் வந்து பாபோட ஒரு அந்த வெளிக்கொணர்தல், அந்த ஒரு கேரக்டர் வெளியே ரிவீல் ஆகிற விஷயம், அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. அதில் தேட்டரே எல்லோரும் மறந்து போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கேரக்டர் ரிவீல் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன சேஸ் சீன் மாதிரி காட்டப்படுது. அதில் இருக்க அந்த காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பக்கியோட இன்ட்ரோ அடிக்கட்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக கேரக்டர் செலெக்ஷன் தான் இந்த படத்தில் ரொம்ப ரூல்ட் அவுட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவெஞ்சர்ஸ் மாதிரியோ இல்லை மற்ற கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லீடிங்லாம் இல்லாமல் எல்லாருமே அந்தந்த கேரக்டரை என்னென்ன பண்ணணுமோ அந்த கேரக்டரை எடுத்து பண்ணுறாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில்ஸ் போடுறாங்க. அந்த டைட்டில் உத்து நோக்கும்போது ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆகும். அதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ ஸ்பாயில் இல்லாமல் தான் மேக்ஸிமம் நான் ரிவ்யூ கொடுப்பேன். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸை தாண்டி இந்த படத்தில் பேசப்படுறது அப்படின்னா மியூசிக் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது இந்த படம் ஃபுல்லாகவே. எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஹாஃபில் மியூசிக் நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக MCU வந்து கம்பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இதில் ஸ்டோரி வைஸாகவும் சரி, முக்கியமாக படம் வந்து ஒரு சில பேர்களுக்கு அந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசக்கூடிய படமாகவும் இந்த படம் அமையுது. அதுவே இந்த படத்தினுடைய இம்ப்ரெசிவான ஒரு செக்மெண்ட் கூட சொல்லலாம். எஸ், அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் சரி சொல்லியிருக்காங்க. அப்படியே போகிற போக்கில் சொல்லியிருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயும் சரி, எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் அவங்க ஃபேஸ் பண்ணுறது, அவங்க டீம் அப் ஆகிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சின்ன சின்ன ஹாரர் எலிமெண்ட்ஸ் மாறி கொடுக்குற, அதாவது பாபை வந்து நம்ம இதாக மாறும்போது, இன்னொருத்தர் தான் மாறும்போது அந்த கேரக்டர் பண்ணுற விஷயங்கள், அவாய்ட் பண்ணுற விஷயங்கள் வந்துலாம் நல்லாவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருந்தது அப்படி தான் சொல்லி ஆகணும். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தினுடைய லென்த்தியான ஷார்ட்ஸ். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபரேட்டரி கேட்பாங்க, அதுலேருந்து தான் பாப் வெளியே வருவாப்பில். ஸோ பாப் வெளியே வந்ததுலேருந்து கொஞ்சம் சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 35 மினிட்ஸ் கிட்ட அந்த சீன் ரன் ஆகுது. லென்த் சீன்ஸாக இருக்குது. அதே மாதிரியான செக்மெண்ட் தான் செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு சீக்வன்ஸ் வருது. அந்த சீக்வன்ஸும் சரி, அதுவும் லென்த்தியாக இருக்குது. அந்த லென்த் சீக்வன்ஸை கொஞ்சம் கிறிஸ்ப் அண்ட் கிளியர் கொடுத்துருலாம். என்ன தான் படம் 2 hours முடிய மாதிரியான அந்த படமாக இருந்தாலும் சரி, அந்த லென்த் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் லேக் ஃபீல் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதேமாதிரி ஸ்டண்ட்ஸ் பெருசாக நீங்கள் இந்த படத்தில் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டோரி பேஸ்டு படமாக மூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து நீங்கள் ஸ்டண்ட்ஸ் ரொம்ப எதிர்பார்த்து போக வேணான்றதை நான் இப்போயே சொல்லிக்கிறேன். முக்கியமாக ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் ஸ்டண்ட் எதிரே பார்க்காதீங்க. கொஞ்சம் லாஜிக்கலாகவும் நிறைய கொஸ்டின் கேட்க தோணுது எனக்கு. அந்த கிளைம் பண்ணுறது, அதாவது ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதில் 4 பேர் அட் அ டைமில் வந்து கிளைம் பண்ணி, என்ன தான் நீங்கள் சூப்பர் பவர் என்ன இருந்தாலும்
அது கொஞ்சம் ஓவர் டூஸாக அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு வேறு மாதிரி ஏதாவது கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா? கண்டிப்பாக இது வந்து மார்வலுக்கு ஒரு கம்பேக் அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாகவே. ஏன்னா மார்வல் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்க்கிள்களை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஏர்கோட்டை அப்படின்னு போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.2. ஸோ ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. அண்ட் ஸ்டே வித் மீ FDFS with மோஹி.